13ஆம் நாள் யுத்தத்தில் துரோணர் யுத்த களத்தில் சக்கரவியூகத்தை உருவாக்கி வைத்திருந்தார். கௌரவர்கள் தரப்பில் இருந்த பெரும்பாலான முக்கிய வீரர்கள் சக்கரவியூகத்தின் மைய புள்ளியில் இருந்தனர். சக்கரவியூகம் அமைக்கப்பட்டிருப்பதை முன்பே தெரிந்து வைத்திருந்த கிருஷ்ணர் சக்கரவியூகம் அமைக்கப்பட்டிருந்த யுத்த களத்திற்கு நேர் எதிர் திசையின் கடைக்கோடி யுத்த களத்தில் இருந்த கைகேயக்களின் படைகளிடம் அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய அர்ஜுனனை அங்கு அழைத்து சென்று விட்டார். மற்ற பாண்டவ சகோதரர்கள் கௌரவர்களுடன் யுத்தம் செய்ய அவர்களை நோக்கி கௌரவர்கள் இருக்கும் பக்கம் வந்தனர். இங்கு துரோணர் சக்கரவியூகம் உருவாக்கி இருப்பதை பார்த்து பாண்டவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தனர். துரோணர் உருவாக்கிய சக்கரவியூகத்தை தகர்த்தி எப்படி ஊடுருவி உள்ளே செல்வது என்று வழிகளை யோசிக்க ஆரம்பித்தனர். ஏனென்றால் பாண்டவர்கள் தரப்பில் சக்கரவியூகத்தை உடைக்க தெரிந்தவர்கள் கிருஷ்ணன், அர்ஜுனன் என்ற இருவர் மட்டும்தான். அவர்கள் இருவருமே 13ஆம் நாள் யுத்த களத்தில் துரோணர் சக்கரவியூகம் அமைத்த பகுதியில் இல்லை. அதனால் என்ன செய்வது, சக்கரவியூகத்தை எப்படி உடைப்பது என்று யுதிஷ்டிரனுக்கு புரியவில்லை. இறுதியாக ஒரு முடிவெடுத்து அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே போகச் சொன்னான். அதற்கு அபிமன்யு, சக்கரவியூகத்திற்குள் செல்லும் வயது எனக்கு இன்னும் வரவில்லை. பேரிடர் காலங்களில் சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல மட்டும்தான் நான் என் தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று எனக்கு இன்னும் தெரியாது என்று தனக்கு சக்கரவியூகத்தை முழுமையாக கையாள தெரியாது என்று தன் இயலாமையை யுதிஷ்டிரனிடம் தெரிவித்தான் அபிமன்யு. அதனால் நீ எந்தவித தயக்கமோ அல்லது பயமோ கொள்ளாமல் சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே செல். சக்கரவியூகத்தை உடைத்து நீ உள்ளே சென்றதும் நீ ஏற்படுத்திய பாதையில் உன்னை பின்தொடர்ந்து பீமன், சாத்யகி, திருஷ்டத்யும்னன், பாஞ்சாலத்தின் படைகள் உனக்கு துணையாக வந்து உன்னை பாதுகாப்பார்கள் என்று பாண்டவர்கள் தரப்பில் ஒரு வியூகத்தை உருவாக்கி அபிமன்யுவை உள்ளே அனுப்பி வைத்தனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக வனவாச காலத்தில் திரௌபதியை கடத்தி செல்ல முயற்சி செய்து பாண்டவர்களிடம் தோற்று அவமானப்பட்ட ஜெயத்ரதன் பாண்டவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் வாங்கி இருந்தான். அந்த வரத்தை 13ஆம் நாள் குருஷேத்திர யுத்தத்தில் பயன்படுத்தி அபிமன்யு சக்கரவியூகத்திற்குள் சென்றதும் பாண்டவர்கள் தரப்பில் இருந்து வேறு யாரும் அபிமன்யுவை பின்தொடர்ந்து செல்ல முடியாதபடி தடுத்து விட்டான். அதனால் அபிமன்யு ஒற்றை ஆளாக சக்கரவியூகத்திற்குள் தனிமையில் மாட்டிக்கொண்டான். அங்கே நாடகங்களில் காட்டியது போல் கௌரவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அபிமன்யுவை தாக்கவில்லை. கௌரவர்கள் தரப்பில் இருந்த வீரர்கள் ஒருவராக அபிமன்யுடன் ஒருவருக்கு ஒருவர் என்ற யுத்தம்தான் செய்தனர். அபிமன்யு தனி ஒருவனாக இருந்து கௌரவர்களில் பல வீரர்களுடன் சோர்வடையாமல் சண்டையிட்டான். அர்ஜுனனுக்கும் அவன் மகனுக்கும் இடையில் என்னால் எந்த வித்தியாசத்தையும் உணர முடியவில்லை. அந்த அளவிற்கு தன் தந்தையைப் போலவே இவனும் சிறப்பாக யுத்தம் செய்கிறான் என்று குரு துரோணரே அபிமன்யுவை பாராட்டினார். துரோணரே பாராட்டும் அளவிற்கு அபிமன்யு திறமையாக சண்டையிட்டான். பல வீரர்களுடன் தொடர்ந்து சண்டையிட்டதால் அபிமன்யுவின் ஆயுதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பறிபோனது. கடைசியாக துச்சாதனின் மகனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. கையில் ஒரே ஒரு சங்கை மட்டும் வைத்துக்கொண்டு அபிமன்யு திறமையாக துச்சாதனின் மகனுடன் சண்டையிட்டான். ஆனால் பல மணி நேரமாக தொடர்ந்து பல வீரர்களுடன் சண்டையிட்டதால் அபிமன்யு உடலால் மிகவும் சோர்வுற்றிருந்தான். உடலால் மட்டும்தான், மனதால் இல்லை. அவன் உடல் சோர்வுற்றதால் சற்று நிலை தடுமாறினான் அபிமன்யு. அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு துச்சாதனனுடைய மகன் அபிமன்யுவை தாக்கி அவனை கொன்றுவிட்டான். அபிமன்யுவை சக்கரவியூகத்திற்கு அனுப்புவது என்று முடிவு செய்தது யுதிஷ்டிரன். பீமன், திருஷ்டத்யுமன், சாத்யகி, பாஞ்சால படைகள் அவனுக்கு துணையாக அனுப்பி வைத்து அபிமன்யுவை பாதுகாத்து காப்பாற்றி விடலாம் என்று நினைத்துத்தான் யுதிஷ்டிரன் அந்த வியூகத்தை போட்டான். அவன் நினைத்தபடியே மற்றவர்களால் அபிமன்யுவை பின்தொடர்ந்து சென்றிருந்தால் நிச்சயமாக அன்றைய தினத்தில் அபிமன்யு இறந்திருக்க மாட்டான். அதன் காரணமாக மற்றவர்களுக்கும் யுதிஷ்டிரன் போட்ட அந்த திட்டம் சரியாகப்பட்டது. அதனால் அபிமன்யுவை சக்கரவியூகத்தை உடைக்க தலைமை தாங்க மற்றவர்கள் அனைவரும் அனுமதித்தனர். ஆனால் இடையில் ஜெயத்ரதன் அவர்கள் திட்டத்திற்கு இடையூறாக வந்து அபிமன்யுவை சக்கரவியூகத்திற்குள் சிக்க வைத்து தனியாக வைத்து அபிமன்யு மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருந்து விட்டான். அர்ஜுனன் கரங்களால் மடிந்தும் போனான். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.